சங்கர் டைரக்ட் பண்ண ரீசெண்டா 2 படங்கள், அதாவது கேம் சேஞ்சர் அண்ட் இந்தியன் 2, இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாப். இந்த மாதிரி கண்டினியூவா 2 படங்கள் நல்லா இல்லாததை கொடுத்துட்டு சடனா நான் வேல்பாரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சங்கர் வருது. கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு அந்த படம் கிளிக் ஆகுமா இல்லையா அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இந்த வேல்பாரி கதை பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெரிய பட்ஜெட்ல பண்ணணும், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டை இப்ப இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல. வந்திருக்கிற நியூஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா பென் ஸ்டுடியோ தான் இந்த வேல்பாரி கதையை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பட்சத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் 3க்கு எந்த ஒரு அப்டேட்டும் சங்கர் கொடுக்கல. ஸோ கண்டிப்பா லைகா சைட்ல இருந்து கண்டிப்பா ப்ராப்ளம்ன்றதை ரேஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த வேல்பாரி கதையை வந்து இவர் எதை பார்த்து இன்ஸ்பைர் எடுக்கிறாரு அப்படின்னா சு வெங்கடேசன் எழுதியிருந்த அந்த நாவலை வச்சுதாங்க. ஸோ அந்த நாவலில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங்க்கும் ரியலில் நடந்த வேல்பாரி கதைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் பண்ணாங்க. அதாவது சு வெங்கடேசன் எழுதியிருக்கிற அந்த ஒரு புக்கில் சேர சோழ பாண்டியனை வந்து நிறைய வந்து கெட்டவங்கள காமிச்ச மாதிரி எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ராப்ளம் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரியல் லைஃப்ல நடந்த ஒரு வேல்பாரி கதைக்கும் சு வெங்கடேசன் எழுதின அந்த நாவல் புக்குக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கிற நிலைமையில அந்த ஒரு கதையை சங்கர் சூஸ் பண்றது ரொம்பவே தப்பா தான் இருக்கு. ஸோ சங்கர் வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு இதை வந்து எடுக்கிறாரு அப்படின்றது தெரியல. ஸோ ரொம்பவே ரிஸ்க் தான் எடுக்கிறாரு. லாஸ்ட் 2 படங்களே ஃபிளாப் ஆயிடுச்சு.